கூட மும்மொழி கொள்கையில நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கான போதுமான ஆசிரியர்கள் இல்ல அப்படிங்கறதெல்லாம் நடைமுறை சிக்கல்கள் இருக்குன்றாங்க. அதை எப்படி பாக்குறாங்க? ஒருத்தர் ஹிந்தி படிக்கணும்னு விரும்புவாரு, இன்னொருத்தர் தெலுங்கு படிக்கணும்னு சொல்லுவாரு, இன்னொருத்தர் மலையாளம் படிக்கணும்னு சொல்லுவாரு. எல்லாத்துக்கும் தனித்தனியா ஆசிரியர்கள் வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல. அது அதாவது நிர்வாக ரீதியாக வைக்க வேண்டும் என்றால் வைக்கத்தான் செய்வாங்க. அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? ஒரு மாணவி படிக்கணும்னு நினைச்சா கூட அதுக்கு ஆசிரியர்களை நியமித்துட்டு போறாங்க. இன்னைக்கு நீங்க நான் கேட்கிறேன், ஸ்டாலின் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரமாக்கணும் ஆக்குறாங்களா? மருத்துவர்களை ஆக்குனாங்களா? ஆக உங்ககிட்ட 1000 ஓட்டை இருக்கு. இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை என்றால் பழைய கல்விக் கொள்கை என்னென்ன குறைபாடுகள் இருந்ததோ அதை சரி செய்வதற்கு அதை சரி செய்வோம். இல்ல, அதுதான் நீங்க ஸ்டாலின் போய் இதை கேட்கணும். நீங்க பாத்தீங்கன்னா நான் தெலுங்கானா, அண்ணனும் தெலுங்கானால இருந்து வராங்க, நானும் தெலுங்கானா தான். கேசிஆர் இத மாதிரிதான் பிரைம் மினிஸ்டர் வந்தா கூப்பிட மாட்டாரு. மத்திய அரசு திட்டம் எதையுமே அவர் பின்பற்றல. அதனால அவர் வீட்டுக்கு அனுப்புனாங்க மக்கள். ஏன்னா மத்திய அரசின் திட்டங்கள் மாநிலத்துக்கு வேணுமா இல்லையா? இப்ப இதேதான் இவங்க பின்பற்றாங்க. அதனால ஸ்டாலின் முதல்ல மத்திய அரசிடம் இருந்து வருகின்ற நல்ல திட்டங்களை, விஸ்வகர்மா திட்டம் ஏன் வேணான்றீங்க? நீட் ஏன் வேணான்றீங்க? மக்கள் மருந்தகம்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்தது இன்னைக்கு முதல்வர் மருந்தகம்னு மாத்தி வச்சிருக்கீங்க. மருந்து கொடுக்கறது நல்லதுதான். ஆனா வீடு வீடா மருந்து கொடுக்கறோம், நீங்க இன்னைக்கு கடைக்கடையா மருந்து கொடுக்கறோன்றீங்க. ஆக என்ன நடந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்துல என்பதான். காப்பி அடிக்கிறதோட வேற ஒன்றும் நடக்கல.